இன்னைக்கு நாம 12th ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்க்க போறோம். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன? அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு 12 ஸ்டூடெண்ட்ஸ் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறாங்க. ரிகார்டிங் ஒரு பேக்கரி ரிசர்ச் பண்ணி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறாங்க. ஒரே பேக்கரியை 2 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் அசைன்மெண்ட் கொண்டு வந்தோம்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இண்டிபெண்ட்டாக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்படிங்கிறது தான் மேட்ரிக்ஸோட ஒரிஜினல் ரேங்க் மேட்ரிக்ஸோட மீனிங். அந்த ரேங்க் மேட்ரிக்ஸை இண்டிபெண்ட் கண்டுபிடிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டிங் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற இடத்துல, ரோபோட்டிக்ஸ் டிசைன் பண்ணுற இடத்துல இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று டிட்டர்மினன்ட் மெத்தட், இன்னொன்று ரோ எச்லான் ஃபார்ம். டிட்டர்மினன்ட் மெத்தட்னா என்ன, ரோ எச்லான் மெத்தட்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ டிட்டர்மினன்ட் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு வச்சு கரஸ்பாண்டிங் ரோவையும் கரஸ்பாண்டிங் காலமையும் டெலீட் பண்ணி மிச்சம் இருக்கிறத நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணி போடுறது டிட்டர்மினன்ட். அந்த இப்போ டிட்டர்மினன்ட் ஏ 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா இது நெக்ஸ்ட் கேஸ்க்கு மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். இதுவே டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா இதோட ரேங்க் 3ன்னு அர்த்தம். ரோ ஆஃப் ஏ, ரேங்க் ஆஃப் ஏன்னு அர்த்தம். கேஸ் 2 2x2 மேட்ரிக்ஸ்க்கு மாற்றணும். எப்போ அப்படின்னா 0வா இருந்தால் மட்டும்தான் கேஸ் 2க்கு போகும். அப்போ 3x3 மேட்ரிக்ஸை 2x2 மேட்ரிக்ஸாக மாற்றுவோம். டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா கேஸ் 3க்கு போகும். அதுவே நாட் ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் 2ன்னு அர்த்தம். இப்போ கேஸ் 3 1 மேட்ரிக்ஸ் தான். அப்போ அதோட டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0. அதோட ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் 1ன்னு அர்த்தம். இது டிட்டர்மினன்ட் மெத்தட். டிட்டர்மினன்ட் மெத்தடில் ஒரு ட்ராபேக் இருக்குது. நம்மளுக்கு கால்குலேஷன்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ்க்கு தான் ஈஸியாக போட முடியும், இல்லை 3x4 மேட்ரிக்ஸ்க்கு போட முடியும். ஆனால் அதுவே 4, 5, 6, 7ன்னு போகிறப்ப டிஃபிகல்ட், போட முடியாது. அதுவே ரோ எச்லான் ஃபார்மில் நம்மளால் போட முடியும். ரோ எச்லான் ஃபார்மோட பேசிக் இது இந்த லோயர் பார்ட்டை ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த மேட்ரிக்ஸில் இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த இடம் 0வா இருக்கும். அந்த மேட்ரிக்ஸை நம்ம 0க்கு மாற்றணும். அதுதான் ஸ்டெப்ஸு. அதை மாற்றினதுக்கப்புறம் எத்தனை ரோ இருக்குதுன்னு பார்க்கணும். அதுதான் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். இப்போ இதில் ஃபுல்லாக 0 ஆயிடுச்சுன்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் 2. அதுவே எல்லாத்துலேயும் எலமெண்ட்ஸ் அட்லீஸ்ட் 1 எலமெண்ட் நான்-0 எலமெண்ட் இருந்ததுனாலும் அதோட ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இங்கே நான்-0 எலமெண்ட் 2 இருந்ததுன்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் 3. அந்த மாதிரி இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி ரோ எச்லான் ஃபார்மில் போடலாம். நெக்ஸ்ட் மெத்தட்லேயே ரோ எச்லான் ஃபார்ம்லேயே சால்வ் பண்ண போகிறோம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். 1 2 3 2 4 6 3 5 7 இப்படி ஒரு மேட்ரிக்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு டிட்டர்மினன்ட் மெத்தட்லையும் ரோ எச்லான் ஃபார்ம்லேயும் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 1, கரஸ்பாண்டிங் ரோ காலம் 28 minus 30 ப்ளஸ் -2. கரஸ்பாண்டிங் ரோவும் காலமும் டெலீட் பண்ணோம்னா 7 2s are 14, 14 minus 18 plus 3, 10 minus 12. ரோவிங் காலம் டெலீட் பண்ணோம்னா அப்போ 1 into -2 into 4 plus 3 into -2 plus 8 minus 6 minus 2 வேல்யூ -8 -8 plus 8 0. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 0ங்கிறப்ப நம்ம கேஸ் 1ல் போட முடியாது. கேஸ் 2க்கு போயிடுவோம். கேஸ் 2ல் என்னது 2x2 மேட்ரிக்ஸ் எடுக்கணும். எது வேணால் எடுக்கலாம். இங்கே 2 4 3 5 எடுத்துட்டோம். 10 minus 12 வேல்யூ -2 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இது நாட் ஈக்குவல் டு 0ங்கிறப்ப ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு 2. இது டிட்டர்மினன்ட் மெத்தட்.
அடுத்தது ரோ எச்லான் ஃபார்ம். ரோ எச்லான் ஃபார்ம் வந்து லோயர் ட்ரையாங்கிள் கொண்டு வரணும். இந்த மேட்ரிக்ஸில் இந்த பார்ட் 0 கொண்டு வரணும். இந்த பார்ட்டை எப்படி 0 கொண்டு வரலாம்? R2வை எடுத்துக்கலாம். R2 எப்படி எழுதலாம்? R2 மைனஸ் 2R1. R1 ஃபுல்லாக 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2, 4, 6 வந்து கிடைக்கும். அப்போ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து இதை ரெடியூஸ் பண்ணுறோம். R2 2 minus 2 0, 4 minus 4 0, 6 minus 6 0, R3 அப்படியே இருக்கும். இப்போ இதுதான் நம்மளோட மேட்ரிக்ஸ். இதில் இருந்து அடுத்த ப்ரொசீஜர் கண்டினியூ பண்ணணும். இப்போ இந்த இடம் 0 ஆகணும். இதை எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி R3 ஈக்குவல் டு R3 மைனஸ் 3R1. R1 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 3 மட்டும்தான் மாற்ற போகிறோம். இப்போ இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணுறப்ப 3, 6, 9 இருக்கும். இது 0, 0, 0. இப்போ R3யை மைனஸ் பண்ணோம். 3 minus 3 0, 6 minus 1, 7 minus 9 minus 2. இப்போ இந்த டேர்ம் 0 கொண்டு வரணும். இப்போ இதை நம்ம R2வையும் R3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். R2வையும் R3யையும் மேலே கீழே மாற்றி எழுதிக்கலாம். ட்ரையாங்கிள் இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்ப கிடைக்கும். அப்போ 1, 2, 3, 0 minus 1 minus 2, 0, 0, 0. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல லோயர் ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. அப்போ நம்மளுக்கு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 கிடைக்கும். ஏன்னா இங்கே எல்லா எலமெண்ட்டும் 0, இங்கே நான் 0 எலமெண்ட் இருக்குது. அப்போ ரோ ஆஃப் A is equal to 0. இந்த சம்ம 2 மெத்தடில் டிட்டர்மினன்ட் மெத்தடில் போட்டாலும் சேம் ஆன்சர் தான், ரோ எச்லான் ஃபார்மில் போட்டாலும் சேம் ஆன்சர் தான். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.